நம்ம எத்தனை நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தோம், எதுக்காக போராடிக்கிட்டு இருந்தோம். அந்த புனித யாழ் கிடச்சிச்சின்னா அதை வச்சு அந்த டிராகனை சரி பண்ணிடலாம், அது வந்து பழையபடி நல்ல டிராகனாக மாற்றிடலாம் நம்ம நினச்சி அதுக்காக போராடிக்கிட்டு இருந்தோம். கடந்த பல எபிசோடுகளாக நம்ம அந்த புனித யாழ் பின்னாடி விரட்டுறதே நமக்கு வேலையாக போச்சு. அந்த புனித யாழ் யாரோடது? நம்ம காற்றின் கடவுள் பார்பேடஸ். இப்போ அவர் வெண்டியா இருக்காரு. அதாங்க அந்த பச்சை தொப்பி போட்டு ஒரு பாட்டு பாடுறவன் இருப்பான்ல, அவன் தான். இவன் சொன்ன பேச்சை கேட்டு அந்த புனித யாழை திருடுறதுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே நமக்கு முன்னாடியே நம்ம கண்ணு முன்னாடியே இன்னொருத்த திருடி போவேன். அந்த நேரம் பார்த்து காவலர் வர நம்ம கதாநாயகி அறக்க பறக்க தப்பிச்சு ஓடியாந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் ஹீரோவுக்கு அப்புறம் ஜீனு எல்லார்ட்டையும் பேசி அது வந்து அந்த புனித யாழ் வந்து ஒரு குகையில் இருக்குது, அது வந்து ஃபெட்டி தான் திருடிட்டு போனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அங்கே போய் அங்கெல்லாம் சண்டையெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை அவன்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா இதில் இருக்கிற காற்றின் சக்தி குறைஞ்சி போச்சு. ஏன்னா இது வந்து ஒரு 1000 வருஷம் பழமையான பொருள் இல்லையா, இதில் வந்து இருக்கிற அந்த காற்றின் சக்தியை நம்ம திருப்பி ஏற்றணும் அப்படின்னு சொல்ல, அதுன்னு நம்ம கடையில் வந்து கிடைக்குமா, பாட்டில் இருக்கும், அதை எடுத்துன்னு வந்து ஊற்ற முடியுமா? முடியாது. அதுக்கு வந்து டிராகனுடைய கண்ணீர் துளிகள் வேணும்னு சொல்லி அதுக்கு நம்ம ஊரெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சு தேடி அந்த கண்ணீர் துளிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு அந்த புனித யாழுக்கு காற்றின் சக்தியை ஏற்றி பேட்ச் ஒர்க் பண்ணி அதுக்கு பாலிஷ்லாம் போட்டு அதை ஒரு மலை உச்சிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து வாசிச்சு இந்த டிராகனை கூப்பிட்டு அதை நல்ல டிராகனாக பேசி மாற்றிடலான்னு பார்த்தா இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டு எடுத்த அந்த உழைப்பான அந்த புனித யாழை ஒரே அடியில் அந்த அபிஸ் மேஜு உடச்சி போட்டான். இந்த கூத்தெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து பகுதிகளில் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத இந்த பகுதியில் பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜென்ஷன் இம்பாக்ட் ஆர்கான் ஸ்டோரிஸ் பார்ட் 9 ஆன் அருண் தமிழ் கேமிங். டிராகனை சமாதானப்படுத்துற முதல் முயற்சி பெரும் தோல்வி அடைஞ்சிச்சு. அந்த டிராகன் அந்த அபிஸ் மேஜோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த டிராகனும் வந்து பறந்து போயிருச்சு. அந்த டிராகன் பறந்து போனதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பேசுறதுக்காக நம்ம டீலுக்கோட ஜூஸ் தயாரிக்கிற இடத்துல இருக்கும். மாஸ்டர் டீலுக்கு வந்து சொல்றாரு, இந்த அபிஸ் ஆர்டர் வந்து நம்ம மனித குலத்துக்கே மிகப்பெரிய எதிரிகள், அவங்கள பத்தின தகவல் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், பெரிய தொல்லையா போச்சு, இருந்தாலும் அவங்கள பத்தி ஒரு சில விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம வெண்டி வந்து பிரமாதம், இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்களே அப்படின்னு வெண்டி சொல்றான். நீ தான் மிகப்பெரிய காற்றின் கடவுளாச்சே, உனக்கு எதுக்கு மனுஷங்களோட உதவி தேவைப்படுது அப்படின்னு பைமான் கேட்கறா. அதுக்கு வந்து நம்ம வெண்டி சொல்றான், அதாவது இந்த இவங்க எல்லாரும் வந்து ஆர்கான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆட்சியாளர் மாதிரி, அதாவது மொத்த ஒரு தேசத்தையுமே வந்து ஆட்சி போயிடுவாங்க. இந்த டெவெட் அப்படின்ற இடத்துல வந்து மொத்தம் 7 தேசங்கள் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து மொத்தம் 7 ஆட்சியாளர்கள் அவங்க இருக்காங்க. அவங்கள தான் வந்து 7 ஆர்கான்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்கானுடைய சக்தி அவங்க கடவுளாக இருக்காங்க இல்லையா, அது வந்து எப்படி வேலை செய்யும்னா, அந்த குறிப்பிட்ட கடவுள் இருக்காங்க இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு இந்த வெண்டிவே கூட எடுத்துக்கோங்க. இவங்க வந்து அந்த தேசத்தை வந்து முற்றிலுமா தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டு போகணும். அந்த மாதிரி அதை வந்து ஒரு ஆட்சி பண்ணும்பொழுது தான் அவங்களுக்கு வந்து அந்த சக்தி வந்து கிடைக்குமா. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், நான் வந்து மான்ஸ்டருக்கு ரொம்ப காலமாக திரும்ப வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கடவுளாக வரலன்னு சொல்கிறானா இல்லை இவனே வந்து வெளியே போயிட்டு இப்போ தான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானான்னு தெரியல. சந்தேகமே இல்லாமல் நான் தான் ரொம்ப ரொம்ப பலவீனமான கடவுள் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அதாவது அந்த 7 கடவுளையும் கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம டீலுக்கு தான் சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பேசிட்டு இருக்காதீங்க, இப்போ என்ன வேலைக்கு நம்ம வந்திருக்கோம், மனித குலத்துக்கே ஒரு எதிரியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த அபிஸ் மேஜை வந்து இந்த ஜூஸ் ஆலயம் இருக்குல்ல, இதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தாங்களாமா. அங்கே வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. போகலான்னு சொல்லும் போதே அடுத்த ஸ்க்ரீன் வந்துருச்சு. நாம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ஒரு காற்றுனாலேயே ஆன ஒரு தடுப்பு வந்து இருக்கு. இது வந்து ஒரு புயல் காற்று மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இருக்கிற அந்த காற்றுனாலேயே வந்து ஒரு செவரு எழுப்பின மாதிரி. இதை தாண்டி நம்மளால அங்கே உள்ள போக முடியாது. இதை தாண்டி எப்படி வந்து போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இன்னும் அவங்க வந்து வரல, அவங்க கிட்ட நம்ம அந்த வாட்டி பார்க்கலாம். ஒரு வழியாக வந்துட்டாங்க. இது வந்து ஒரு புயல் தடை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஆபத்தா இருக்கு பைமான் சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம வெண்டி பேசுறான், இந்த விஷயத்த வந்து நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட ஒரு சாதாரண யாழ் தான் இருக்கு, இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் எனக்கு வந்து ஒரு புனித யாழ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எதையோ பார்த்தா அவன் முட்டை கண்ணு விரியுது. என்னடான்னு அந்த பக்கம் பார்த்தா என்னடான்னு பார்த்தா மிளகா பொடி தூக்கிட்டு நம்ம ஹிலிச்சுவல்ஸ் வந்திருக்காங்க. உடனே நம்ம கதாநாயகி கிளம்பிட்டாங்க சண்டைக்கு. வெண்டி சொல்றான், முதல்ல இவங்க எல்லாத்தையும் காலி பண்ணுங்க, அப்புறம் தான் நம்மளால பாட முடியும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஜீன் வந்து சொல்றாங்க, இது வந்து சரியில்லை, இந்த மாதிரி ஹிலிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்டார்ம் டெரர் லயர், அதான் இந்த இடத்தோட பேரு, இந்த இடத்த சுற்றி அதுங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றா. சண்டையெல்லாம் சும்மா தட்டுன்னு முடிஞ்சிருச்சுங்க. நம்ம வெண்டி சொல்றான், ஹிலிச்சுவல்ஸ்லாம் வந்து சாதாரணமா இந்த மாதிரி ஒரு பலமான சக்திகள் இருக்கிற இடத்துல அதுங்க துணிஞ்சு வராது. அதான் இப்போ இங்க இந்த புயலோட சக்தி இருக்கு இல்லையா, அதை வந்து சொல்றாங்க, அதுக்கு வந்து அவங்க உடம்பு வந்து இது ஒரு சுமை மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ நம்ம கடலுக்கு ரொம்ப ஆழத்துல போனா நம்ம உடம்பு சுத்தி அழுத்தம் இருக்குல்ல, அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். டீலுக்கு சொல்றது இதெல்லாம் இந்த அபிஸ் ஆர்டரோட வேலையா தான் இருக்கணும், அவங்களுக்கு நம்ம வருவோமா இல்லையான்றது இன்னும் சந்தேகமா இருந்திருக்கும், அதனாலதான் வந்து கொஞ்சமே வந்து நம்மளை தடுக்கிறதுக்காக பரப்பி விட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம வெண்டி வந்து அடுத்த பிரச்சனை வரத்துக்குள்ள சீக்கிரம் வாசிச்சு உள்ள கிளம்பலாம் அப்படின்னு சொல்றான். உடனே அவன் வாசிக்கவும் ஆரம்பிக்கிறான். இந்த யாழும் பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கு, சும்மா 4 தடவை அது டிங்கு டிங்கு தட்டுறான். உடனே வந்து அந்த பெரிய காத்தெல்லாம் அடிச்சது திறக்குது. பரவாயில்லையே, நீ திறந்துட்ட, நீ வந்து சுத்த வேஸ்ட்னு நினைச்சேன், இதுக்காவது பிரயோகப்படுற அப்படின்னு நம்ம பைமான் சொல்றான். அதுவும் கரெக்ட் தான், ஏன்னா ஆரம்பத்துல நம்ம வெண்டி வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்றானே தவிர இது வரைக்கும் எதுவும் பண்ணதே இல்லை. அடுத்து நம்ம ஜீன் தான், வாங்க நண்பர்களே
எல்லாரும் ஒன்னா போலாம் அப்படின்னு பாடிக்கிட்டே உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள வந்தோடனே ஒரு மிகப்பெரிய நுழைவாயில் இருக்கு. ஆனா இதுவும் அதே மாதிரி காற்றின் ஒரு தடுப்பு போட்டு வச்சிருக்கு. நம்ம இப்பதான் ஒன்று திறந்துட்டு வந்தோம், அதே மாதிரி இதையும் திறக்கலாம்னு பார்த்தா நம்ம வெண்டி அந்த மாதிரி எதுவும் திறக்கவே இல்லை. அதற்கு மாறா வந்து கூரையில வந்து ஒரு மிகப்பெரிய ஓட்டை இருக்கு, அது வழியா நம்ம உள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு அது வழியா கிளம்புறதுக்கு வந்து ஆயத்தமா வராங்க. எப்படி அவ்வளோ உயரம் போறது அப்படின்னா, இங்க வந்து காற்று வந்து அடிக்கடி மேல் நோக்கி வந்து நிறைய இடத்துல அடிக்குது. அதை வந்து நம்ம பிடிச்சி இந்த ரெக்கைகளை வச்சு பறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளால அந்த சாதாரணமா ரெக்கையை அசைச்சு மேலே பறக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி காற்று மூலமா நம்மளால மேலே பறக்க முடியும். அதுமாரி பறந்து அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. சரி, மேலே வந்துட்டோம், உள்ள போலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் உள்ள போக முடியல. ஏதோ ஒரு இந்த இடத்த வந்து இந்த பழங்கால முத்திரைகளை வச்சு சீல் பண்ணியிருக்காங்க, பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை உள்ள போக முடியாத மாதிரி. இது வந்து டுவாலனோட வேலையா அப்படின்னு பைமான் கேட்க வெண்டி சொல்றான், இது வந்து ஒரு பழங்கால நகரத்தோட ஒரு இடம். இது டுவாலின் வெறுமனே இங்க வந்து தங்கி தான் இருக்கு, அது வந்து இது பண்ணியிருக்காது. இந்த இடம்லாம் டிராகன் வரத்துக்கு முன்னாடியே கட்டின இடமா. மான்ஸ்டர் வந்து ஒரு ஆட்சியாளரே இல்லாத நகரம். ஆனா இதுக்கு முன்னாடி இது இந்த மாதிரி இல்ல. ஒரு ரொம்ப மோசமான ஒரு கொடுங்கோல் ஆட்சி வந்து அங்க நடந்துட்டு இருந்துச்சு. அவ்வளவு மோசமான ஒரு ஆள் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தானா. இதை பத்தி அப்புறமா நான் சொல்றேன் அப்படின்னு வெண்டி சொல்லிட்டான். ஆனா நான் இப்போ உங்களுக்கு அதை பத்தி என்னன்னு சொல்றேன். இனிமே நம்ம கொஞ்சம் கதையில இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம், ஓகேவா? இந்த மான்ஸ்டர் நகரத்தை வந்து 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு கடவுள். அவர் வந்து புயலின் கடவுள், ஓகேவா? பேர் வந்து தி கரேபியன். கரெக்டா சொல்றேன்னு தெரியல அவர் பேரு. அவர் தான் ஆக்சுவலா மான்ஸ்டரையே வந்து உருவாக்குனது. இந்த ரொம்ப மோசமான கொடுங்கோல் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால அதுவும் அவர் தான். அவர் எந்த அளவுக்கு மோசமானவர்ன்றதை இந்த இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். மக்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க, நிறைய கிளர்ச்சிகள் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க, அவங்களுடைய உரிமைகளுக்காகவும் அவங்களுடைய சுதந்திரத்துக்காகவும். இந்த போராட்டத்தினால அவருடைய ஆட்சி வந்து ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்துச்சு. அப்புறம் தான் அவர் வந்து இறந்து போயிட்டாரு. மக்கள் தான் கொண்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டா அது என்னன்னு தெரியல. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெண்டி வந்து காற்றின் கடவுளா வந்து மாறி இருக்காரு. அப்புறம் அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் பொறுமையாக வந்து இங்கிருந்த நகரம் வந்து இப்போ நம்ம பார்க்குற மான்ஸ்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து மாறி இருக்கு. ஓகே, இந்த மாதிரி பழைய கதைகள்லாம் வந்து நான் கொஞ்சம் நிறைய வந்து சொல்ல பார்க்குறேன். ஒரு கேமாக இருந்தாலும் எந்த அளவுக்கு கதையை டீப்பாக கொண்டு போயிருக்காங்க, எந்த அளவுக்கு நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இதை பார்க்கும்போது புரியும். அப்புறம் பின்னாடி கதை போச்சுல, அது எதுவும் பெரிய விஷயம்லாம் இல்லை. சும்மா அந்த சீல் இருக்கு இல்லையா, அந்த தடுப்பு, அதை வந்து உடைக்கிறதுக்காக அந்த மாதிரி லைட் எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு மிஷின் பார்த்தோம் இல்லையா, அதில் போய் வச்சோம்னா அது வந்து ஒன்று ஒன்றா திறக்கும். இதே மாதிரி இன்னும் 3 இருக்கும் அந்த இடத்த சுற்றி. இனிமேல் ஏற்கனவே ஒன்று காட்டுறாங்க. இதே மாதிரி இருக்க இந்த 3த்தையும் வந்து போய் வச்சோம்னா சரியா போயிடும், நம்ம உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்ன பசில்லாம் காமிச்சு உங்களுடைய பொறுமையை நான் சோதிக்க விரும்பலை. நம்ம கதாநாயகியும் அது புரிஞ்சதுனால ரொம்ப வேகமாகவே எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. மொத்தம் இருந்த 3 சீலையும் சும்மா டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 1 உடஞ்சிருச்சு, 2வது உடஞ்சிருச்சு, அடுத்து 3வதும் உடஞ்சிருச்சு. போன உடனே இந்த மாதிரி வெண்டி சொல்கிறேன், நம்மளுடைய சாகச பயணங்களை வந்து நான் வந்து ஒரு பாடலாக வந்து பாட போகிறேன், அதை வந்து காலம் தாண்டி கண்டிப்பாக பாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். டிராகனையும் கண்டுபிடிச்சாச்சு, கதவையும் திறந்தாச்சு, ஆனாலும் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கிடையில் வந்து கொஞ்சம் மான்ஸ்டரை பற்றி அதை பற்றி கொஞ்சம் பாராட்டி பேசுகிறாங்க. அது வந்து ஒரு சுதந்திரத்துக்கான நாடு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த டிராகன் வந்து நம்ம மான்ஸ்டரை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாதுகாத்துச்சு. அதை வந்து அதோட வாழ்க்கையே மொத்தமாக மான்ஸ்டரை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் அதை செலவழிக்கணும்னு இல்லை, அதுக்கும் சுதந்திரமாக வாழ்கிறதுக்கான முழு உரிமையும் இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த டிராகனும் இந்த கஷ்டத்துலேருந்து விடுபட்டு அதுவும் சுதந்திரமாக வாழும் அப்படிங்கிற மாதிரி வெண்டி சொல்கிறான். அப்புறம் கொஞ்சம் நிறைய பேசி முடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வெண்டி சொல்கிறான், கதாநாயகியப்பா சொல்கிறான், போன தடவை மாதிரியே நான் உனக்காக என்னோட காற்றின் சக்தியை பிரயோகப்படுத்தி உன்னை மிதக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதான் அங்கே போன தடவை அந்த முதல் டிராகன் வரும்பொழுது நம்ம கதாநாயகி வந்து காத்துலேயே பறந்துருப்பாங்கல்ல, அப்போ கூட வந்து ஒரு குரல்லாம் கேட்டிருக்கோம். அடுத்த தடவை நம்ம நம்ம வெண்டியை பார்க்கும்போது நம்ம கதாநாயகி வந்து இவனோட குரல் இங்கே கேட்ட மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி பைமன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து உண்மையிலே வெண்டி தான் பண்ணான் அப்படிங்கிறத சொல்லாமல் நம்ம வெண்டி சொல்லிட்டான். அப்புறம் என்ன, நம்ம வந்து அந்த இடத்துக்குள்ளே போயிட்டோம். உள்ளே போனோடனே ஒன்று இந்த டிராகனை தான் முதல் சீனில் வந்து காட்டுறாங்க. அது வந்து பறந்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவ்வளோ நேரம் இவ்வளோ பெரிய இடம் எங்கே இருந்துச்சுன்னே நமக்கு தெரியல. ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துக்கு உடனே வந்து நம்ம வந்துட்டோம். இந்த ஒரு சண்டைக்காகவே இந்த இடம் இருக்கு போட்டிருக்கு. இங்கே வந்து வந்துட்டோம். அதுக்கு போட்டி வந்து நம்ம வெண்டியும் நம்ம கதாநாயகியை பறக்க வச்சிருக்கான். மீது ஜீன் அப்புறம் டீலுக்கு வந்து எங்கன்னு தெரியல, நம்ம கதாநாயகி மட்டும் பறந்துட்டு இருக்காங்க. அது முதுகில் வந்து 2 இடத்துல காயம் இருக்குங்க. அந்த 2 காயத்து வழியாக தான் வந்து அந்த டிராகனுடைய விஷம், கெட்ட டிராகன் அடிச்சது இல்லையா, அந்த கெட்ட டிராகனோட விஷம் வந்து இதுக்குள்ளே வந்து போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெண்டி சொல்கிறான். சேம் அதே அந்த காயத்து மூலமாக தான் வந்து அந்த அபிஸ் மேஜும் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம கதாநாயகி அதை கரெக்டாக அடித்து பின்னாடி இருக்கிற ஒன்றத்தை வந்து உடச்சிட்டாங்க. எனக்கு புரியாதது என்னென்னா, உள்ளே வந்தவொடனே ஒரு காலியான இடத்துல வந்து மேகத்தில் பறந்துருந்த மாதிரி காமிச்சாங்க. உடனே கீழே வந்து இப்போ தரைத்தளத்தில் வந்து இருக்கிற மாதிரி செகண்ட் பார்ட் காட்டுறாங்க. இந்த டிராகன் வந்து மறுபடியும் வானத்துலேருந்து பறந்துக்கிட்டு திருப்பி அந்த இடத்துக்கு வர மாதிரி காட்டுறாங்க. எங்கடா இவ்வளோ இடமும் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு சுத்தமாக புரியல. ஏன்னா நம்ம இருந்த இடத்துக்கு இதுக்கு ஒரு சம்மந்தமே இல்லை இல்லையா. சிம்பிளாக வந்து இதை வந்து ஒரு களம், இந்த சண்டைக்குனே வந்து ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க இந்த கேமில். கதைக்குள்ள வந்து பார்த்தா அந்த டிராகன் வந்துருச்சு, சுற்றி ஏதோ ஒரு புயல் காற்று மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ எல்லா காற்று உள்வாங்கிற மாதிரி இருக்குது. உள்ளேருந்து திடீர்னு ஏதோ ஒரு சக்தி வந்து நம்ம டீமை வந்து தாக்குது. தாக்குனதுக்கப்புறம் சுழல் காட்டுற மாதிரி சுழலுது.
உடனே நம்ம வெண்டி ஏதோ மறுபடியும் குறுகுறு உள்ள பாக்குறான். திடீர்னு அப்படியே அந்த புயல் மறைஞ்ச அந்த டிராகன் வந்து ஆக்ரோஷமா கத்துது. அப்புறம் இந்த டிராகனை யாராவது உங்க வீட்டுல பெட்டா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் என்ன, மறுபடியும் அந்த டிராகன் கூட ஒரு சண்டை நடக்குது. போன தடவை மாரி நிக்கிறதுக்கு இடம் இல்லாம பறந்துட்டு இருந்தோம். ஆனா இந்த தடவை வந்து நமக்கு நிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஆனா அந்த டிராகன் வந்து பறந்து பறந்து வந்து நம்மளை தாக்குது. கொஞ்ச நேரம் அடி வாங்குது. அதுக்கப்புறம் டயர்டா நம்மட்டி விழுந்துருது. விழுந்த உடனே இதாண்டா வாய்ப்புன்ற மாதிரி அது கரெக்டாக அது கழுத்துக்கு பின்னாடி இருக்குங்க. அந்த சிகப்பு கலர்ல, சிகப்பா ஊதாவா ஏதோ ஒன்று அதை போட்டு வந்து அடிக்கிறோம். என்னதான் நமக்கு டாக்டர் ஊசி போறது வலிச்சாலும் அது நம்மளோட நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இந்த டிராகன் நம்ம என்னதான் இப்படி போட்டு அடிச்சாலும் அது அதோட நல்லதுக்கு தான். ஒரு வழியா நம்ம வந்து அதை அடிச்சு முடிச்சிடறோம். அடிச்ச உடனே துபகடின்னு அது கீழே வந்து விழுது. அப்படியே ஐயோ விழுதே பாவமே அதை பிடிக்கலான்னு பார்த்தா நம்ம நின்றுட்டு இருக்கிற இடமே டபக்குன்னு உடையுது. இதுல எங்கிருந்து நம்ம அதை பிடிக்கிறது? அவ்வளவுதான், நம்ம கதாநாயகியோட கதை முடிஞ்சு. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பூங்கொத்தை வாங்கிடலான்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது. அந்த டிராகன் வந்து நம்மளை காப்பாற்ற வந்துருச்சு. நம்ம எல்லாத்தையும் ஏற்றிட்டு அந்த டிராகன் வானத்தில் பறந்து போய்கிட்டு இருக்கு. நிஜமாவே எங்கள் உடனே நல்ல நேரம் ஆயிடுச்சு, நம்ம எல்லாரையும் காப்பாற்றிருக்கு. இப்போ வந்து வெண்டி சொல்கிறான், நம்ம 2 பேரும் சேர்ந்து பறந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வெண்டி சொல்கிறான். அதுக்கு அந்த டிராகன் வந்து, நீ ஏன் இதுக்கு முன்னாடி மாதிரி என்னை காப்பாற்ற சொல்லி கேட்கல? ஏன்னா மேலேருந்து விழுந்துட்டு இருக்கேன், என்னை வந்து புடின்னு டிராகன் வந்து கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா, அது மாதிரி கூப்பிடவே இல்லையா? அதுக்கு வந்து வெண்டி சொல்கிறான், நான் வந்து நீ அபிசாடரோட கையில் இருக்கக்கூடாது, கெட்டவனா இருக்கக்கூடாதுன்னு நினச்சினே தவிர நீ வந்து என்னோட பேச்சை கேட்கணும் அப்படின்றது நான் நினைக்கல. அதுக்கு நம்ம வெண்டி என்ன சொல்கிறான்னா, சுதந்திரம் ஒரு காற்றின் கடவுள் உன்கிட்ட கோரினால் அது வந்து ஒரு உண்மையான சுதந்திரமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே பேசிட்டு நம்ம வெண்டி வந்து நம்ம அவன் கையில் வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு பந்து வர வைக்கிறான். அது அப்படியே டிராகனுக்குள்ளே போகுது. உடனே இந்த டிராகன் சொல்லி, இது வந்து கார்டின் கலரோட சக்தியாச்சு, நீ அதை என்கிட்ட கொடுத்த, நான் வந்து மான்ஸ்டருடைய பாதுகாவலன் ஒன்று இதுக்கப்புறம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லைதான், இருந்தாலும் நீ வந்து இப்போ எங்களை காப்பாற்றினே இல்லை, சுதந்திரமா இரு டிராகன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். சந்தோஷமா உன் இஷ்டம் போல பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது வந்து ஊருக்கிட்ட போகுது. அப்படியே எல்லா வேலையும் முடிச்ச மாதிரி காட்டுறாங்க. ஊருக்குள்ளே வந்து நம்ம ஜீன் வந்து அவங்களுடைய ஆஃபீஸ் ரூமில் ஒரு லெட்டர் ஒன்று எழுதிட்டு இருக்காங்க. லெட்டரோ இல்லை அந்த நடந்ததெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணி வைப்பாங்களா, அது மாதிரி எழுதுறாங்களோ என்னமோ தெரியல. இனிமேல் நகரத்துக்கு நடந்த அந்த பிரச்சனை எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் மான்ஸ்டர் நகரம் வந்து ஒரு பாதுகாப்பாக இருந்து இருக்கலாம். எங்கேயோ இருந்து டிராகனை வந்து நம்மளை தாக்கிச்சே இருந்தாலும் உடனே வந்து அது எல்லாமே சரியா போன மாதிரி இருக்கு. இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்கலாம், என்னடா ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரி மட்டையை பிடிச்சிக்கிற அளவுக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் இப்போ எல்லாத்தையும் நேரில் பார்த்தாங்க, ஆனால் மக்கள் எதுவும் பார்க்கல இல்லையா, அதனால சொல்கிறாங்க. அப்புறம் இந்த வீடியோ வந்து ரொம்ப லேட்டானதுக்கு காரணம், அப்புறம் வந்து என்னோட வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கிறது, ஒழுங்காக பேசாததுக்கு காரணம் எல்லாமே எனக்கு வந்து ஒரு சில நாளாக தொண்டை வந்து சரியில்லைங்க, அதனால தான் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்தடுத்த வீடியோ வந்து ஒழுங்காக வரும்னு நினைக்கிறேன். அப்போ பார்க்கலாம். பாய்.